அன்புமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அன்புமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி அன்புமணி நடைப்பயணம் சென்றால் ராமதாஸ் அனுமதியின்றி அன்புமணி செல்லும் நடைப்பயணத்திற்கு ஆட்சேபனை தெரிவித்ததை அடுத்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், வணக்கம். விவரங்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் மோதல் தொடர்ந்து முற்றி வரும் நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்புல சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் மனுவில் பாமக கட்சியினுடைய கொடியை யாரும் பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி ராமதாஸின் நடப்பயணத்துக்கு தடை விதிக்க வேண்டும், அவர்கள் அப்படி அனுமதிக்க கூடாது என்று ஒரு புகாரை கொடுத்திருந்தனர். இந்நிலையில்தான் அதாவது ராமதாஸின் புகாரை மீறியும் திட்டமிட்டபடி நேற்று பாமக அன்புமணி திருப்பூரில் நடப்பயணத்தை உரிமை மீட்பு நடப்பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்துதான் மீண்டும் நேற்று மாலை டிஜிபி சங்கர்ஜிவால் மூலம் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக அந்த சுற்றறிக்கை வெளியானது. அதாவது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட காவல்துறை அந்தந்த மாவட்ட காவல்துறை முடிவு செய்து அனுமதி கொடுக்கக்கூடாது என்று ஒரு அறிக்கை காவல்துறை தரப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில தான் தொடர்ந்து இவர்கள் தடையை மீறி, அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உத்தரவிட்டிருந்த நிலையில், புகார் கொடுத்திருந்த நிலையில் இவர் தடையை மீறி மீட்பு உரிமை மீட்பு நடைபயணம் தொடங்கியிருக்கும் நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் ராமதாஸ் தரப்பு ஆதரவாளரான பாமக தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் தான் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். காவல்துறை அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அந்த மனுவில் அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் காவல்துறையில டிஜிபியிடம் மனு அளித்துள்ளோம். அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்பழகன் தரப்புல தற்போது கேட்டுக்கொள்கிற செய்தி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.